மனித உடலில் இன்சுலின் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆன்சர் பி, கணையம் பான்கிரியாஸ். கணையம் ஒரு எக்ஸோக்ரைன் மற்றும் எண்டோக்ரைன் சுரப்பியாக செயல்படுகிறது. எக்ஸோக்ரைன் செயல்பாடு என்பது கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்களை உடைக்கும் செரிமான நொதிகளை உற்பத்தி செய்வதை உள்ளடக்கியது. எண்டோக்ரைன் செயல்பாடு என்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் மற்றும் குளுகோகன் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதை உள்ளடக்கியது. கணையம் ஒரு நாளைக்கு சுமார் 8 அவுன்ஸ் செரிமான அமிலத்தினை கணிசமான அளவு உற்பத்தி செய்கிறது. இது என்சைம்ஸ்களை, அதாவது நொதிகளை உள்ளடக்கியது. இரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிப்பதில் கணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இன்சுலினை உற்பத்தி செய்கிறது. இது செல்கள் இரத்த ஓட்டத்தில் இருந்து குளுக்கோஸை, அதாவது சர்க்கரையை உறிஞ்ச உதவுகிறது. மேலும் இரத்த சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும்போது கல்லீரலை சேமிக்கப்பட்டு குளுக்கோஸை வெளியிட சமிக்கை செய்யும் குளுக்கோகனையும் உற்பத்தி செய்கிறது. கணையம் வயிற்று பகுதியில் வயிற்றுக்கு பின்னால் அமைந்துள்ளது. மேலும் இது ஒரு தலைப்பிரட்டை போன்ற வடிவத்தில் உள்ளது. இது சுமார் 6 முதல் 10 வரை அங்குல நீளம் கொண்டது மற்றும் செரிமான அமிலத்தினை வெளியிடப்படும் சிறுகுடலின் முதல் பகுதியான டியோடனத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கணையம் ஒரு மனிதனின் வயது மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் போன்ற காரணிகளை பொறுத்து வடிவம் மற்றும் அளவை கொண்டு மாறுபடும். இதை ஒரு தட்டையான பேரிக்காய் அல்லது ஒரு ஜே வடிவ உறுப்பு அல்லது ஒரு ஹாக்கி குச்சி என்று கூட விவரிக்கலாம். கணையம் லிம்பாட்டிக் எனப்படும் நிணநீர் சப்ளையை அதிகமாக கொண்டுள்ளது. நிணநீர் நாளங்கள் அதன் தமனிகள் வழியாக நிணநீர் முனைகளுக்குள் பாய்கின்றன. ஒரு மனிதர் கணையம் இல்லாமல் வாழ்வது சாத்தியம் என்றாலும் அதற்கு இரத்த சர்க்கரை மற்றும் செரிமான செயல்பாட்டை கவனமாக நிர்வகிப்பது அவசியம். கணையம் உற்பத்தி செய்யும் நொதிகள் மற்றும் ஹார்மோன்களை மாற்றுவதற்கு தனிநபர்களுக்கு துணை சிகிச்சைகள் தேவைப்படலாம்.